தரித்திரம், தாரித்திரியம் இருக்கக்கூடாது அப்படின்னா, என்ன மாதிரி பொருட்கள வந்து வீட்ல வைக்கக்கூடாது? நம்ம அப்புறப்படுத்திறணும். தூக்கியே எந்த பொருள் வீட்ல தரித்திர நிலையை கொடுக்கும், அந்த பொருள் இருந்தா பண வரவ தடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எனக்கு நிறைய வீட்டுகளில் இந்த கிரகப்பிரவேசம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா நிறைய வாழ்க்கையில கொடுத்துருவாங்க. வாட்ச் போட்டுருணும். எதனாலனா அதனால நம்மளோட காலம் சுத்தாத தன்மை வராதனால நமக்கு தரித்திர நிலை ஏற்படும். ஓகே, பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பா மாதிரி வந்து போடவே கூடாது. பூஜை ரூம்லயும் சரி, கிச்சன்லயும் சரி, எங்கேயுமே சரி. தலைமுடியை வந்து சாதாரணமா நினைக்கிறோம். அந்த தலைமுடியை நம்ம வந்து சாதாரணமா நினைக்கிறோம். அந்த தலைமுடியில தான் கர்மா இருக்கு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன ஒரு விஷயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சாய் பாலாஜி கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 பொருட்கள் ரொம்பவுமே தரித்திரம் நிறைந்த பொருட்கள். இந்த பொருட்களை வீட்டுல வைக்க கூடாது, உடனே அப்புறப்படுத்திருங்க, தூக்கி போட்டுருங்கன்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி சாய் பாலாஜி அவர்கள் வந்து ஃபேஸ் ரீடர். ஸோ ஃபேஸ் ரீடிங் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், இன்னல்களை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாய் பாலாஜி அவர்களை நேர்லையோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. பலவிதமான பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி. ஸோ ஒரு முறையேனும் சிருஷ்டி ஒளியை எல்லாருமே விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பரிகார பூஜை பொருட்களை வாங்கிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருள் நம்ம சாய் பாலாஜி கிட்ட கேட்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. இன்னைக்கு நான் மக்கள்கிட்ட சொன்னேன், தரித்திரம், தாரித்திரியம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி பொருட்களை வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, நம்ம அப்புறப்படுத்திடணும், தூக்கியே போட்டுடணும் அப்படின்னா என்ன மாதிரி பொருள் தான் சாய் பாலாஜிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது கேட்கறதுக்கு முன்னாடி மக்களுக்கு இன்னொரு நற்செய்தி. நிறைய ஆன்மீக பொருட்கள் இருக்குது அப்படின்னு நானும் சாய் பாலாஜியும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்போம். அந்த வகையில் ஒரு சில விளக்குகளை வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருக்கேன். இங்கேயும் நிறைய விளக்குகள் சூழ தான் நாங்கள் இன்னைக்கு பேட்டியே கொடுக்குறோன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ நிறைய விளக்குகள் இருக்குது. விளக்குகள் மட்டும் இல்லை, நிறைய அபூர்வ ஆன்மீக பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் அப்படின்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க ஜி, என்ன பொருளை தூக்கி எரிஞ்சிடணும்? தூக்கி எறியறதுக்கு முன்னாடி குரு ஆசீர்வாதத்தை பெற்று அது சொல்லலாம். ஸோ என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவியோட அனுகிரகத்தினால சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை வச்சு ஒரு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தில் எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு இந்த இடத்துல இருக்குன்ற நம்பிக்கையோட ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை வாங்கிட்டாங்க அப்படின்னும் அவங்க வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைஞ்ச ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி. ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி அப்படின்னும் பொழுது, எந்த பொருள் வீட்டில் தரித்திர நிலையை கொடுக்கும், அந்த பொருள் இருந்தால் பண வரவை தடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எடுத்தவொடனே வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போது நிறைய பேர் வீட்டில் இந்த காலடி அப்படின்னு சொல்லுவாங்க, மிதி அடின்னு சொல்லுவாங்க. அது பேர் நம்ம வந்து மேட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம், மிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சில வீட்டில் வந்து அப்படியே இருக்கும், துவைக்க மாட்டாங்க, மண்ணா இருக்கும், டஸ்ட் நிறைஞ்சதா இருக்கும். சில பேர் இடத்துல கிழிஞ்சு போயிருக்கும். நிறைய பேர் அவங்க யூஸ் பண்ண பழைய ஆடையை வந்து கீழே போட்டு வைப்பாங்க. இந்த பழக்கம் இருக்கு. புடவை, வேஷ்டி, பனியன், இந்த மாதிரி விஷயங்களை கீழே போடுவாங்க, மிதிக்கிறது மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்ல தரித்திரங்கள் நிறைஞ்சிருக்கும். ஸோ ஒரு காலடி மிதி அடி அப்படின்றத ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். வாரத்துக்கு ஒரு தடவை துவைக்க முடியலன்னா கூட மாசத்துக்கு ஒரு தடவையாவது அதை அலசி வைக்கணும். 6 மாசம் தூக்கி போடணும், மாசத்துக்கு ஒரு தடவையாவது துவைக்கணும். கிழிஞ்ச ஆடை, கிழிஞ்ச பொருட்களை வந்து கீழே மிதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கர்ம வினைகளை, நம்மளோட கர்மாசா அதை அப்சர்வ் பண்ணிக்க. வேர்வையா இப்போ அதை போட்டுட்டு சில இடத்துக்கு போயிருக்கலாம், அதை போட்டுட்டு சில இதுக்கு என்னதான் துவைச்சாலும் அதை காலை மிதிக்கிறோம். வெளியில் வரவங்க அந்த காலை மிதிக்கிறாங்க. இப்போ குழந்தை யூரின் போயிடுச்சுன்னு உடனே அந்த துணி எடுத்துன்னு வந்து போட்டுருவாங்க. இந்த தண்ணி கொடிச்சுன்னா அந்த துணி வச்சு தருவாங்க. சில பேர் கறி துணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் வந்து கறி துணியாவே யூஸ் பண்ணுவாங்க. ஜாக்கெட்ல இருந்து நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து இது பனியனு, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற ஒரு பொருள் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணாங்க. நான் அது ஒரு வீட்லையும் பார்த்தேன்.
கேட்டுட்டு நான் சொல்லி மாத்தியும் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் வீட்டுல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காம தூக்கி போட்டுட்டு இந்த வேஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேஸ்ட் வச்சு நீங்க துடைக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாத் விக்குது. ஸோ 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து கிளாத் வாங்கி கறி துணியை யூஸ் பண்ணலாம். மிதி அடின்றது 6 மாசத்துக்கு ஒரு தடவை 200 ரூபாய் 100 ரூபாய் 150 ரூபான்றத அழகா கால் மிதியா நீங்க யூஸ் பண்ணலாம். 15 நாளுக்கு ஒரு தடவை பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வீட்டுல வந்து எனக்கு நிறைய வீட்டுகளில் இந்த கிரக பேசும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா நிறைய வாழ்க்கையில கொடுத்துருவாங்க, வாட்ச் கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து வாட்ச் வந்து எனக்கு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சிருவாங்க. அது பேட்டரி போயிடும், பேட்டரி மாற்ற மாட்டாங்க, புது வாட்ச் வாங்கினாங்க. இந்த வாட்சை வீட்டில் அப்படியே மாட்டி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ லைனாக கையில் மாட்டுற வாட்ச், ஹேங் பண்ணக்கூடிய வாட்ச், வால் கிளாக்கை வந்து வச்சுருவாங்க. ஆனால் எதுலையுமே பேட்டரி போட மாட்டாங்க. காலத்தை காட்டக்கூடியது தான் உங்களுக்கு வால் கிளாக். ஸோ அந்த வால் கிளாக் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா வால் கிளாக்கும் எல்லாத்துலேயும் பேட்டரி கரெக்டாக வச்சிருக்கணும். பேட்டரி போட்டு கரெக்டாக ஓட விடணும். அப்படி ஓட விடலைன்னா அந்த பேட்டரி தூக்கி போட்டணும், அந்த வாட்ச் வந்து தூக்கி போட்டணும். அது கையில கட்டுற வாட்சா இருந்தாலும் சரி, அது வால் கிளாக்கா இருந்தாலும் சரி, தூக்கி வெளியில போட்டணும். எதனாலனா அதனால நம்மளோட காலம் சுத்தாத தன்மை வராதனால நமக்கு தத்ர நிலை ஏற்படும். பயன்படுத்த கூடாது. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து சென்டிமெண்டலாவே இருந்தாலுமே அதுல ஒண்ணு நீங்க சென்டிமெண்டா அதை சர்வீஸ் பண்ணி பேட்டரி போட்டு வச்சுக்கோங்க, அது யூஸ் பண்ணலாம் பரவாயில்ல. அது ஓடணும். ஓடலை அப்படின்னா தூக்கி போட்டுருங்க, இல்ல சர்வீஸ் பண்ணி வைங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவங்க கிச்சனுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முள்ளு மரம் வச்சிருப்பாங்க, அந்த கள்ளி செடி. ஸோ அதை வந்து வைப்பாங்க. அது நெகட்டிவ் வைப்ஸ் தான் கொடுக்குமே தவிர்த்து பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்காது. சின்ன சின்னதா இருக்கக்கூடிய சப்பாத்தி கள்ளி அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களோட கிச்சன்ல வச்சுட்டு அதை வந்து பொன்சாய் மாதிரி அதை பராமரிச்சுட்டே வருவாங்க. அது வந்து பாசிட்டிவ் கொடுக்காது, நெகட்டிவ் தான் கொடுக்கும். எதனா கள்ளி செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமா ஒரு இதுவா தான் பார்க்கக்கூடியது, ஒரு அதேதான். அதனாலதான் அதை சொல்ல விரும்பாம இப்படி சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. சில பேரோட பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன்ல தான் மருந்து மாத்திரைகள் வைப்பாங்க, அதையும் வைக்கக்கூடாது. எதனாலன்னா அந்த உணவு தான் மருந்து. அந்த மருந்துன்னு உடனே எல்லாரும் எதுவுமே அங்க போய் வச்சிடறது. ஏன்னா எனக்கு அப்பதாங்க ஞாபகம் இருக்கும், இட்லி சமைச்சிருந்தேன்னா இட்லி வச்சிடறது, சட்னி வச்சது கூட ஒரு கப்புல மருந்து மாத்திரையை தூக்கி உள்ள வச்சிடறது. இந்தாங்க முதல்ல மாத்திரையை போடுங்க, அதை சாப்பிடுங்க. இதை பண்ணவே கூடாது. ஸோ அதுக்குன்னு தனித்தனியான விஷயங்கள் பண்ணணும். அதே போல நிறைய பேர் வீட்டில் வந்து பேப்பர் போடுவாங்க, இந்த நியூஸ் பேப்பர் வந்து மடிச்சு போடுற பழக்கம் இருக்கும். இந்த பழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல நல்ல நியூஸ் வர்றதோட நிறைய அபத்தமான நியூஸ் தான். விபத்துல அகால மரணம், இங்க இதுவாச்சு அங்க அதுவாச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி இதுவை வந்து போடவே கூடாது. பூஜை ரூம்லயும் சரி, கிச்சன்லயும் சரி, எங்கேயுமே சரி. ஸோ ஒரு நார்மலான ஒரு சார்ட்னு சொல்லுவாங்க, அந்த நீங்க ஸ்டேஷனரி போனீங்கன்னா சார்ட் பேப்பர் கிடைக்கும். அந்த சார்ட் பேப்பர் அப்படி இல்லைன்னா நம்ம ஹிஸ்டரியில இது மாதிரி கிளாத் கிடைக்கும். இந்த மாதிரி கிளாத், இந்த மாதிரி கிளாத், இந்த மாதிரி கிளாத்துகளை போடலாம், இல்ல பிளாஸ்டிக் இதுல வந்து போடலாம். இந்த மாதிரி போடும்போது தத்ர நிலைகள் நம்மளை விட்டு விலகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுடணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த பெயிண்டிங் சொல்லிட்டு அந்த கிச்சன்ல நிறைய இது பண்ணா ஆனால் உடஞ்சிருக்கும், ஆனால் வச்சிருப்பாங்க, இன்னைக்கும் ஒரு சென்டிமெண்டலா வச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து தூக்கி போட ஆகணும். அதுக்கு அடுத்தது துடப்பம். நம்ம துடைக்கிறதுக்கு பெருக்கிறதுக்கு தானே யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெருக்குவாங்க. இது சின்னதா ஆயிடுச்சுங்க, ஆனா வந்து தூக்கி போட வேணாம், நம்ம ஒட்டை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்படியே சேர்த்துக்கிட்டே வருவாங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுல நிறைய தொட போறதுக்கு, ஆனால் நான் எல்லாம் கெட்டா போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் நல்லா இருக்கும் பொழுது இப்ப வந்து இந்த தகவல் எதுக்குன்னா உங்களை நீங்க சரி பண்ணிக்கணும்ன்றதுக்கு தான் இந்த தகவலை தவிர்த்து இல்ல கான்ட்ரவர்சியா இந்த எங்க வீட்டுல தொடப்பம் இருந்துச்சு, எங்க வீட்டுல இறந்தவங்க படம் இருக்கதான் செய்யுது. நான் இறந்தவங்களை பத்தி தப்பா சொல்லல, நான் பள்ளியை பத்தி தப்பா சொல்லல. பள்ளிக்கு கூட ப்ரொனவுன்சியேஷன் வந்து பள்ளி அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க, ராஜபள்ளி இதெல்லாம் போடுறாங்க. விஷயத்தை அது உள்ளார்ந்த கருத்துக்களை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா ஏதோ ஒரு மேபி ப்ரொனன்சியேஷன் மிஸ் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு எல்லாமே ஃப்ளோல தான் சொல்றோம், எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. படிச்சுட்டு நாங்க கேட்டு சொல்றது இல்ல, குரு கிட்ட கேட்டதை நான் ரீகால் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றோம். அதனால அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தமிழோ இங்கிலீஷோ ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வராது, சொல்ல முடியாது. அதுவும் ஒரு மீடியா முன்னாடி, ஒரு கேமரா முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் ஒருத்தர் கண்டினியூஸா பேசும்போது கண்டிப்பா வார்த்தைகள் தடுமாற்றம் ஏற்பட செய்யதான் செய்யும். நானுமே அந்த பதிவு பார்த்திருந்தேன். அந்த கீழே கமெண்ட் பண்ணி, ஏன்னா நான் ஒவ்வொரு கமெண்ட் நீங்க நினைக்கலாம் நான் எதுவுமே பார்க்கலான்ட்டு, எல்லாத்தையுமே பார்க்கறேன். ஸோ எல்லாருமே தான் பார்க்குறோம். எதனாலன்னா உங்களோட தேவை என்ன அதை தேர்ந்தெடுத்து தான் நாங்கள் அதுக்கான விஷயங்களை பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா கதை கிடையாது, எல்லாமே உண்மைதான்.
இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அந்த விதண்டாவதுக்கு போடக்கூடிய நபருக்கு உள்பட சொல்றேன், இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி நேரம் நல்லா இருக்கு. அதனால நேரம் நல்லா இல்லாமல் நமக்கு கஷ்ட நிலை வரும்போது அது கஷ்டமா நமக்கு தோணும். அப்போ அன்னைக்கு அந்த பையன் சொன்னானே அது பண்ணியிருந்தோம்னா நல்லா இருக்கணும். ஏன்னா தெய்வம் யார் மூலியமா ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து சொல்லும், அதை நம்ம பண்ணும்பொழுது கரெக்டா இருக்கும். ஸோ அந்த வகையில தொடப்பத்தை வந்து சின்னதாகிச்சுன்னு சொன்னோம்னா அதை கரெக்டா கிளீன் பண்ணி அதை வந்து ஒட்டடை குச்சியில சொருகி அதை கட்டி ஓரமா வச்சிடணும். மீதி தேவையில்லாத தொடப்பத்தை தூக்கி போட்டுடணும். இது ஸ்லிப்பர், இப்போ ஒரு வீட்டில் இப்போ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்லிப்பர் இருக்கு, ஒரு ஷூ இருக்குன்னா தேவையான ஷூ வரையும் நான் வச்சுக்கணும், தேவையில்லாத ஸ்லிப்பர் தேவையில்லாத இது வந்து தூக்கி போட்டுருணும். அது டஸ்ட் படாமல், ஏன்னா அதில் பூச்சிகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாம்புகள் போகும், தேள்கள் போகும், அந்த தவளைகள் போகும், பூச்சிகள் போகும். இந்த சில பூச்சிகள்லாம் அந்த கத்தும் ஒரு மாதிரி கிருன்னு சவுண்டு, அந்த மாதிரி பூச்சிகள்லாம் அது. ஏன்னா நம்மலாம் பார்க்க மாட்டோம், அர்ஜென்ட் டப்புன்னு காலை போட்டு போயிட்டு அது கொட்டும் கடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது தத்ர நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது மெயினான ஒரு விஷயம் தலைமுடி. சோ அதுக்கு அந்த தலைமுடி பத்தி பேசும்போது ஒருத்தர் போட்டு பக்கத்து வீட்டுல இருக்க தலைமுடி வந்து எங்க விழுது, அப்படி விழுந்தா பரவாயில்லங்க நீங்க எடுத்து போடுங்கன்ற நான். சோ வீட்டுல தலைமுடி அலமோதுதுன்னா உங்க வீடு வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் அலமோதக்கூடிய கஷ்டப்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். நாம் தலைமுடியை வந்து சாதாரணமா நினைக்கிறோம், அந்த தலைமுடியை நம்ம வந்து சாதாரணமா நினைக்கிறோம், அந்த தலைமுடியில தான் கர்மா இருக்கு. அதுக்குதான் இறைவனுக்கு வேண்டி மொட்டை அடிக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் காதை அறுத்துக்க வேண்டியது, மூக்கு அறுத்துக்க, அது வளரும்ன்றதுனால தான் நீ தலைமுடியை இது பண்ணு. தலைமுடி அழகா இருக்கிற ஒரு சிலையாக அலங்காரம் பண்ணாதான் ஒரு மனுஷன் அழகா தெரியுறான். இதுக்கு முன்னாடி வீடியோல நான் தாடி நிறைய வச்சிருக்கேன், முடி நிறைய வச்சிருக்கேன். அப்போ பார்க்கறதுக்கு முகத்துக்கும் இப்ப சிகை அலங்காரம் பண்ணி நான் இப்ப பேசுற இந்த முகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஃபேஸ் ப்ளூல இருந்து கான்ஃபிடன்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்கும். நேர்த்திக்கடன் கூட பொழுது அந்த தாடி பெருசாக. ஸோ அந்த முடி வந்து வீட்டுல வந்து இல்லாம பாத்துக்கோங்க. மேக்சிமம் மிகையில முடி இருந்ததுன்னா நீங்க அவாய்ட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே தெய்வம் வீடு தேடி வரும். வந்த தெய்வம் வீட்டை விட்டு வெளியில போகாது. எதனாலனா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க, உங்க வீட்டுக்கு ஒரு நபர் வராரு, உங்க வீடு நறுமணமாகவும் நீங்க பண்ணக்கூடிய அந்த உபசரணையில தான் அந்த நபர் உங்க வீட்டுக்கு அடுத்த வாட்டி வரணும்னு தோணும். நீங்க வந்த உடனே மூஞ்ச கட்டி பாருங்க, வந்த உடனே நீங்க தண்ணி காஃபி எதுவுமே கொடுக்காதீங்க. அப்போ அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி தெய்வம் வீட்டுல வாசம் செய்யறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நெகட்டிவான தாட்ஸை கொடுக்கும்போது அந்த தெய்வம்ன்றது வராம போயிடும். ஸோ இதனால இந்த நான் சொன்ன இந்த மேற்கூறிய இந்த பொருட்களை தயவு செய்து தூக்கி போட்டுடுங்க. நிச்சயமா ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க. எந்தெந்த பொருட்களை வீட்டில இருந்து அற்புறப்படுத்திட்டோம்னா நமக்கு அந்த தரித்திரம் நிலை வந்து வராது, பணக்கஷ்டம் இருக்காதுன்னு ரொம்ப ஒரு சிறப்பான தகவல். நன்றி. ரொம்ப அழகா சாய் பாலாஜி சொன்னாங்க, இந்த பொருள்லாம் வீட்டில் இருக்கவே கூடாதுப்பா, நீங்க தூக்கி போட்டுருங்க, இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க, இதுதான் ஒரு தாரித்ரிய நிலைமையை நமக்கு கொடுக்குது அப்படின்னு. ரொம்ப பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் இந்த பதிவு. மற்றவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, நேர்ல வந்து விசிட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.